ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் காய்ச்சக்கிழங்கு கொஞ்சம் சேம்பக்கிழங்கு இருந்தது. அதை வந்து தொலியோட வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ சரி நம்ம இதை கூட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துட்டேன். அதை நல்லா தொலியெலாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிலாம் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் போட்டாச்சு. நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த இஞ்சி பூண்டு, தக்காளி இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தூள் எல்லாமே போட்டுடலாம். என்னென்ன தூள்லாம் போடுறேன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அடுத்து தேவையான அளவு காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் தூள், மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தூள், இந்த மூணையும் போட்டு நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். நீங்கள் கரம் மசாலா பொடி வேறு என்னது போடனாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். அதுக்கு பிறகு நான் வேக வச்சுருந்தேன்ல அந்த கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டேன். இப்போ இந்த கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வேண்டான்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.